ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் போடக்கூடிய வீடியோஸோட லிங்க்கும் பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்போம். அதே மாதிரி லைவ் வந்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு டைமிங் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயல் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ப்ராக்கெட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பிழை தவிர்க்க சிறு குறிப்புகள் தருக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா. அதே மாதிரி லகர வழிகள் இரண்டினை எழுதுக, இது வந்து குருவினா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்போம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இப்போ வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே பக்க எண் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அதாவது வம்சனி தீவிகை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி பதிப்பு பற்றி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்க எண் 13வது பக்கத்தில் இருக்குது. இது வந்து சிறுவினா. சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சொல் வளம் என்றால் என்ன, இது வந்து குருவினா கொஸ்டின் பக்க எண் 6ல் இருக்குது. சரியா? அப்போ இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அணி இலக்கணம் மற்றும் கூறும் நூட்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தண்டி அலங்கரம். சரியா? சிறு குறிப்பு வரைக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் இயல் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 7 கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். புயலுக்கு பெயர் வைத்த நாடுகள் எவை, இது வந்து குருவினா. மலையை கணிக்கும் அறிகுறிகள் யாவை, இதுவும் குருவினா. அதுக்கப்புறம் கூர்த்திசக்கார் சரி. சரியா? விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் வந்து குருவினா. வாகை திணை, அதுக்கப்புறம் நெடுநல் வாடை குறிப்புரைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெடுநல் வாடை கொஸ்டின் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அந்த அளவுக்கு நெடுநல் வாடை குறிப்புரைகள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மொழியின் அடிப்படை பண்புகள் யாவை. சரியா? இது வந்து சிறுவினா. அதுக்கப்புறம் இட பாகுபாடு குறித்து எழுதுக, இது வந்து பக்க 40வது பக்கத்தில் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இயல் 3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனை என்னும் சொல் சங்க இலக்கியங்களில் பயின்று வரும் வடிவத்தை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 49வது பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தந்தை வழி குடும்பம் பற்றி எழுதுக, தாய் வழி குடும்பம் பற்றி எழுதுக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜலாலுதீன், சரியா, ரூமி பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் கிட்காந்தா காண்டத்தில் நட்பு கோட்டல படம். சரி, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயல் 4லேயும் வந்து மொத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு 16 கொஸ்டின் இருக்குது. இந்த 16 கொஸ்டினையும் தெளிவாக நீங்கள் படிச்சுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.